அவமானத்தின் சக்தி வெற்றி. சென்னையில் புறநகர் பகுதியில் ஒரு சாதாரண குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. ராமன் என்ற ஒரு ஏழை குடிசை வேலைக்காரர் தன் மனைவி மீனா, மகன் கார்த்திக் மற்றும் மகள் பிரியா ஆகியோருடன் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். ராமன் ஒரு சிறிய தொழிற்சாலையில் கூலி வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது சம்பளம் மிகவும் குறைவாக இருந்தாலும் குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் அதை கொண்டே போராடி கொண்டிருந்தார். அந்த குடும்பத்தின் வாழ்க்கை ஒரு நாள் திடீரென மாறியது. ராமனின் மகன் கார்த்திக் பள்ளியில் படிக்கும் பொழுது அவரது வகுப்பு தோழர்கள் அவரை ஏழை என்று கேலி செய்தனர். உன் அப்பா ஒரு கூலி வேலைக்காரன், நீ எப்பொழுதும் ஏழையாகவே இருப்பாய் என்று சில மாணவர்கள் அவரை கேலி செய்தனர். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமான புண்ணை ஏற்படுத்தியது. அவன் வீட்டிற்கு வந்து அழுதான். அவனது தந்தை ராமன், என்ன மகனே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். கார்த்திக் தனது தோழர்களின் அவமானகரமான வார்த்தைகளை சொன்னார். ராமனின் கண்களில் கோபமும் வலியும் தெரிந்தன. ஆனால் அவர் கார்த்திக்கை பார்த்து, மகனே, உலகம் எப்பொழுதும் இப்படித்தான். நாம் ஏழையாக இருப்பதால் நம்மை அவமானப்படுத்தலாம். ஆனால் அவமானம் நம்மை முன்னேற்றுவதற்கான ஒரு சக்தியாக மாறலாம். நீ உன் படிப்பில் முன்னேறு, நானும் மேலும் கஷ்டப்படுகிறேன். நாம் இந்த நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று உற்சாகப்படுத்தினார். அன்று முதல் குடும்பத்தில் ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. ராமன் இரவு நேரங்களில் கூடுதலாக வேலை செய்ய தொடங்கினார். மீனா வீட்டில் இருந்தபடியே சிறு சிறு தின்பண்டங்கள் செய்து விற்க தொடங்கினாள். கார்த்திக் தனது படிப்பில் முழு மூச்சாக ஈடுபட்டான். அவனுடைய ஒரே குறிக்கோள் தன் குடும்பத்தின் பெயரை மாற்றுவது தான். அவன் இரவு பகலாக படித்தான். ஆண்டுகள் ஓடின. கார்த்திக் பள்ளியில் முதலிடம் பெற்று பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான். அவனுடைய அர்ப்பணிப்பும் மற்றும் கடின உழைப்பு அவனை சிறந்த மாணவனாக மாற்றியது. படிப்பு முடிந்ததும் அவன் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அவனுடைய சம்பளம் குடும்பத்தின் வாழ்க்கை தரத்தை முழுமையாக மாற்றியது. ராமனும் தனது சொந்த சிறு தொழிலை தொடங்கினார். அவருக்கு இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. கார்த்திக்கை ஒரு முறை அவமானப்படுத்தியவர்கள் இப்பொழுது அவனை மதிக்க தொடங்கினார்கள். கார்த்திக்கின் சகோதரி பிரியாவும் ஒரு நல்ல படிப்பை முடித்து ஆசிரியராக பணியாற்றினாள். பிறகு ராமனின் குடும்பம் ஏழ்மையில் இருந்து விடுபட்டு நல்ல முன்னேற்றம் அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த குடும்பத்தின் வாழ்க்கை அவமானம் ஒரு முடிவல்ல, மாற்றத்தின் தொடக்கம் என்பதை நிரூபித்தது. அவர்களின் கடின உழைப்பும் ஒற்றுமையும் அவர்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து சென்றது. அவமானத்தை வெற்றியின் சக்தியாக மாற்றிய இந்த குடும்பம் இன்று இக்கதை பலருக்கும் ஒரு பாடமாக விளங்குகின்றது. வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மை கொண்டு விட்டால் எதையும் அடைய முடியாது. ஆனால் துன்பங்களை சவாலாக ஏற்று உறுதியுடன் முன்னேறினால் வெற்றி நிச்சயம் கிட்டும். அவமானம் என்பது ஒரு பாடம். அதை சரியாக பயன்படுத்தினால் அது வாழ்க்கையை மாற்றும். இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.